ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு டவுட்ஸு அதை பற்றி தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ரீசெண்டாக நிறைய இடத்துல நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த டியூப் பிளாக் டெஸ்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு மேரேஜ் வந்து 1 இயர் தான் ஆகுது, டாக்டர் வந்து டியூப் பிளாக் டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து எக்ஸ்ரேனா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இது பண்ணுறது மூலமாக உங்கள் கருக்குழாயில் அடைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா எனக்கு டெஸ்ட் பண்ண பயமாக இருக்குது, எனக்கு 1 இயர் தான் ஆகுது, நான் உடனே டெஸ்ட் பண்ணணுமா இல்லை சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப பெயினாக இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது. இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருக்குழாய் அடைப்பு அப்படின்றது முதல்ல வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வரலாம், குண்டாக இருக்கவங்களுக்கு இருக்கலாம், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், கம்மி ஏஜில் இருக்க பெண்களுக்கு இருக்கலாம், அதிக ஏஜில் இருக்க பெண்களுக்கு இருக்கலாம். இந்த யூட்ரஸில் வந்து இருக்கக்கூடிய இந்த டியூப் பிளாக் அப்படின்றது யாருக்கு வேணாலும் வரலாம். இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் வரக்கூடாது அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இந்த கருக்குழாய் அடைப்பை வந்து நம்ம வந்து சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரியே பீரியட்ஸ்